ஹாய், இன்றைக்கி நான் ஒரு குயிக்கான ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். நான் பனானா ராகி பொரிச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ராகி மாவுக்கு பதிலாக சத்து மாவும் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் உடச்சிக்கிறேன். கட்டிகள் எல்லாம் கரைஞ்சதுமே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ராகி சீக்கிரமே கட்டி வந்துடும். அதனால கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம். ஓரளவு கட்டி ஆனதுமே நான் ஒரு பனானாவை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழமாக இருக்கிற பனானாவை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம பனானா சேர்க்குறதுனால அடிஷ்னலாக எந்த ஒரு ஸ்வீட்னஸும் சேர்க்க தேவையில்லை. பனானாவில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதுமானது. நீங்கள் பனானாவுக்கு பதிலாக ஆப்பிள் பூரி பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு நிமிஷம் நம்ம கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் ராகி பனானா பொரிச்சு ரெடி ஆகிடுச்சு. இது பிஸி டைமில் ஈஸியாகவே செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெயிட் கெயினும் ஆவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்.